ஹலோ வணக்கம். பிரதமரின் பொருளாதார ஆலோசனை குழு சமீபத்தில் வெளியிட்டுள்ள இஸ்லாமியர்களை பற்றி தரவுகள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளன. 3ஆம் கட்ட தேர்தல் முடிந்த பின் வெளியான இந்த திடீர் அறிவிப்பின் அறிக்கையில் கடந்த 1950 முதல் 2015 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் இந்தியாவில் இந்துக்கள் எண்ணிக்கை 78.2% சரிவை சந்தித்துள்ளது. அதேவேளையில் இஸ்லாமியர்களின் எண்ணிக்கை 43.15, கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை 5.38% உயர்வை கண்டுள்ளதாக பிரதமரின் பொருளாதார ஆலோசனை குழு சமீபத்தில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 167 இடங்களில் இந்த பகுப்பாய்வு நடத்தப்பட்டுள்ளது. 1950ஆம் ஆண்டு அடிப்படையாக கொண்டு ஆய்வு நடத்தப்பட்டதற்கு 2 முக்கிய காரணங்களும் இதில் கூறப்பட்டுள்ளன. இந்த ஆண்டில்தான் ஐக்கிய நாடுகள் சபையின் கீழ் சர்வதேச மனித உரிமைகளுக்கான கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. 2ஆம் உலகப் போருக்கு பின் 70 ஆண்டுகளில் பல நாடுகள் முக்கியமான மாற்றங்களை கண்டது. குறிப்பாக 1950இல் 28% இருந்த ஜனநாயக நாடுகளின் எண்ணிக்கை 2005இல் 63ஆக அதிகரித்தது. இந்த காரணத்துக்காக 1950இல் தொடங்கி 2015 வரையிலும் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்தியாவின் மக்கள் தொகையில் பெரும்பான்மையான இந்துக்களின் எண்ணிக்கை கடந்த 1950 முதல் 2015 காலகட்டத்தில் 84.68%இலிருந்து 78.06% குறைந்துள்ளது. அதே நேரம் கடந்த 1950ஆம் ஆண்டில் நாட்டின் மக்கள் தொகையில் 9.84% இருந்த முஸ்லிம்களின் எண்ணிக்கை 2015ஆம் ஆண்டில் 14.09% உயர்ந்துள்ளது. அதேபோல கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை 2.24%இலிருந்து 2.36%, சீக்கியர்களின் எண்ணிக்கை 1.24%இலிருந்து 1.85% உயர்ந்திருக்கிறது. இப்படியாக இந்தியாவில் சிறுபான்மையினர் என கருதப்பட்டு சமூகங்களின் மக்கள் தொகை அதிகரித்து உள்ளது என்பதுதான் இந்த அறிக்கையின் தகவலாகவே உள்ளது. வங்கதேசம், பாகிஸ்தான், இலங்கை, பூட்டான், ஆப்கானிஸ்தான் ஆகிய நகரங்களில் பெரும்பான்மை சமூகத்தின் எண்ணிக்கை அதிகரித்தும் சிறுபான்மை சமூகத்தின் எண்ணிக்கை குறைந்தும் இருக்கிறது. ஆனால் இந்தியாவை இந்து நாடாக மாற்ற சிறுபான்மையினர் மீது தாக்குதலை பாஜக நடத்துவதாக எதிர்க்கட்சியினர் கூறி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த பகுப்பாய்வு என்பது இந்திய நாட்டில் பன்முகத்தன்மை வளர்ந்திருக்கும் சூழலை வெளிக்காட்டும் என்னும் அடிப்படையில் இதை வெளியிட்டிருக்கக்கூடும் எனவும் சொல்லப்படுகிறது. இந்தியாவின் முதலாக 1951ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. ஆனால் இந்த ஆய்வு தொடங்கப்பட்டதாக சொல்வது 1950. இந்த தரவுகள் எங்கிருந்து எடுக்கப்பட்டது என்பதை கேள்விக்குறியாகவே ஆக்க உள்ளது. அதேபோல் 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் பொது தேர்தல் கிடைக்க பெறக்கூடிய தரவாக இருக்கிறது. ஆனால் 2015ஆம் ஆண்டு வரை இந்த ஆய்வில் சேர்க்கப்பட்டு உள்ளது. எனவே பொதுத்தளத்தில் இல்லாத தரவுகள் வெளியாகி இருப்பதும் பெரும் சந்தேகங்களையும் கிளப்பியுள்ளது. ஆனால் இதற்கு பின் பாஜகவின் டார்கெட் இஸ்லாம் நகர்வு இருப்பதாகவும் கருத்துக்களை எதிர்க்கட்சியினரால் சொல்லப்படுகிறது. தற்போது முடிந்திருக்கக்கூடிய 3 கட்ட தேர்தலில் பாஜகவுக்கு பின்னடைவு ஏற்படக்கூடும் என ரகசிய சர்வே முடிவுகள் வெளியானதாக சொல்லப்படுகிறது. இது குறித்து குறிப்பாக கடந்த முறை வெற்றி பெற்ற இடங்களிலும் கூட பாஜக இம்முறை சரிவை சந்திக்கும் எனவும் சர்வே முடிவு தெரிவித்ததால் அடுத்து வரும் தேர்தலில் வாக்குகளை பெற தன் கடந்த கால ஆயுதத்தை பாஜக கையில் எடுத்து உள்ளது. குறிப்பாக இஸ்லாமியர்களை டார்கெட் செய்வதற்காக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டையே முன்வைக்கின்றன. காங்கிரஸ் ஆட்சியில் மத அடிப்படையில் இஸ்லாமியர்களுக்கு இட ஒதுக்கீடு வழங்கப்பட்டதாக பாஜகவினர் குற்றச்சாட்டை முன்வைத்தனர். இந்த நிலையில் தற்போது வெளியான தரவுகள் 1950 முதல் 2015ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்துக்கு உட்பட்டது. அப்போது காங்கிரஸ் தான் அதிக முறை இந்தியாவை ஆட்சி செய்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அந்த காலகட்டத்தில் இஸ்லாமியர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக பாஜக வெளியிட்டிருக்கும் இந்த தரவுகள் பேசும் பொருளாகியே உள்ளன. இந்த ஆய்வறிக்கை குறித்து உத்தரப்பிரதேசத்தின் துணை முதல்வர் கேசவ் பிரசாத் மௌரியா பேசுகையில், இந்து மக்கள் தொகை குறைவதற்கு காங்கிரஸே காரணம். இந்துக்களின் மக்கள் தொகை குறைவதும் முஸ்லிம்களின் மக்கள் தொகை அதிகரிப்பதும் கவலைக்குரிய விஷயம். காங்கிரஸ் கட்சியானது முஸ்லீம் லீக் போல செயல்பட்டது. அதனால்தான் நாட்டில் மக்கள் தொகையில் ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டு உள்ளது. அதன் காரணமாகத்தான் பொது சிவில் சட்டத்தை பாஜகவை கோருகிறது. அப்போதுதான் நாட்டில் மக்கள் தொகையில் ஏற்றத்தாழ்வு ஏற்படாமல் இருக்கும். இல்லாவிட்டால் இங்கே இன்னொரு பாகிஸ்தானுக்கான கோரிக்கை எழும் என்றார். இதுதான் இந்த ஆய்வு முடிவு வாயிலாக பாஜக முன்வைக்க நினைக்கும் பிரச்சாரம் என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஆனால் இஸ்லாமியர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதாக ஒரு கட்டமைப்பு இந்த தரவுகளை வெளியிடப்பட்டதா என்னும் கேள்வி முன்வைக்கப்படுகிறது. இது முற்றிலும் அரசியல் உள்நோக்கத்துக்காகவே கொண்டுவரப்பட்டது என சொல்லப்படுகிறது. ஆனால் இது குறித்து தீவிரமான விமர்சனங்களை பிரதான எதிர்க்கட்சிகள் முன்வைக்கவில்லை என்பதையும் கவனிக்க வேண்டும். ஆனால் இது தேர்தலில் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.